வரகு அரிசி கோடோ மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் இட்லியும் செஞ்சேன், தோசையும் செஞ்சேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து மில்லட்டில் சாஃப்டாக வராது. ஸோ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 200 கிராம் அரிசி பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் 1 கப் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 4 கப்பு வரகு அரிசி எடுக்க போகிறேன். இது 2வது கப்பு, இது 3வது கப்பு, இது 4வது கப்பு. இதோட வந்து நான் 1/2 கப் பச்சரிசி சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் பச்சரிசி இருந்தால் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இட்லி அரிசி, அப்படி இல்லாட்டி வீட்டில் சாப்பாடு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் 1 கப் நெக்ஸ்ட்டு வந்து உளுத்த பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதோட வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து மார்னிங் ஊற வச்சுட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இதோட இது ஈவினிங் தான் அரைச்சேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து. நீங்கள் வெளியே வைக்க போகிறீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 hours ஊற வச்சா போதும். உளுந்தும் நல்லா ஊறிடும், இந்த ரைஸும் நல்லா ஊறிடும். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் உளுத்தம் பருப்பையும் வெந்தயம் சேர்த்துட்டு கல்லுப்பு ஒரு கை அளவு எடுத்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் பேஸ்ட் அரைக்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் லைட்டாக முழுகிற லெவலுக்கு ஊற்றிட்டு மூடி போட்டு அரைக்க வேண்டியது தான். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து நான் 2 பேட்சாக பிரிக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் பெருசாக இருந்துச்சுன்னா எல்லா ரைஸும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ 2 பேட்சாக பிரிச்சுட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஏன்னா எனக்கே கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது வந்து மில்லட். ஸோ நம்ம அரிசிக்கு ஊற்றுற தண்ணி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சாலே உங்களுக்கு திக்காக வந்துடும். ஸோ நான் 2 பேட்சஸ் செப்பரேட் பண்ணி அரைச்சிட்டு எல்லாம் உளுத்தம் பருப்பு இந்த ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு இந்த மாவு புளிக்கணும். ஸோ அதை மட்டும் கிண்ணத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் டே காமிக்கிறேன் எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ஓப்பன் பண்ணேன். மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டியை வச்சு அப்படியே கலக்கிட்டே இருந்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். ஸோ இட்லி ஊற்றும் போது ஹார்டாக வரும். ஸோ லைட்டாக ஸ்லோவாக ஒரு சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பபுள்ஸ் இருக்குன்னு. நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போது உங்களுக்கு வந்து இந்த பபுள்ஸ்லாம் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் இட்லி ஹார்டாக தான் வரும். அதே மாதிரி காலையிலே எழுந்திட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி வந்து எப்படி வரும்னா மேலே வெடித்து ஹார்டாக வரும். ஸோ மார்னிங் எழுந்து மிக்ஸ் பண்ண போது தண்ணிலாம் எதுவும் ஊற்றாதீங்க. ஸோ தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனாலேயே நைட்டு வந்து கரைச்சி வைக்க போது மாவு கொஞ்சம் தோசை பதத்தில் கரைச்சி வச்சிங்கன்னா காலையில் இட்லிக்கு புளிக்க போது கொஞ்சம் திக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இட்லி பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கும் ஆறிப்போய் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சூடாக சாப்பிடும் போது செம்ம சாஃப்டாக நம்ம நார்மல் அரிசியில் இட்லி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதுவே ஹாட் பேக்கில் போட்டுட்டோ ஆறி போய்ட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி இன்னொரு நாள் நான் நைட்டு கலக்கி வச்ச மாவில் நெக்ஸ்ட் டே வந்து பீட்ரூட் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பீட்ரூட்டோட பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணல, லைட்டாக ஒரே சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்ச இட்லி. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லியை. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு மில்லட் இட்லியை நல்லா சுட சாப்பிட்ருங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து உங்களோட ஸ்கூலுக்கோ இல்லாட்டா எங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்லா சாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொடி இட்லி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுவே குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பொடி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன அரிசியில் என்ன மில்லட்டில் மாவு அரைக்கலான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.